வாங்க எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. ஒரு நிமிஷம் சம்பந்தி, எங்க குடும்ப பத்திரம் வர சொல்லிருந்தேன். அவரு காரு பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தாரு. இப்ப வந்துருவாரு. இதோ வந்துட்டாரே. வணக்கம்மா. நான் எதுக்கு அவரை வர சொன்னா, தாலி உருவெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவரே அழகா கோத்து கொடுத்துருவாரு. அதனாலதான். கல்லுல உரசி பார்த்தா மட்டும்தான் இது பவுன் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். மத்தபடி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வணக்கம். என்னக்கா, கல்யாணம் ஆகி 10 நாள் கூட ஆகல, ஆனா ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஏன்க்கா, உனக்கு தான் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்ல? ஸ்வீட் பிடிக்கும், ஆனா இந்த பழைய பவுல் தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு எதுக்கு இதுல குடுக்குறீங்க? ஏன் உனக்கு மட்டுமா? எல்லாரும் இதை தானே சாப்பிடுறாங்க. நீங்க சாப்பிடுவீங்க, அதனால குடுக்குறாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் பவுல்ல என் ஸ்பூனை போட்டு கொண்டு வா. அதுக்குள்ள என் பவுல தூக்கி போட்டீங்களா? இல்லக்கா, உன்னோட பவுல்ல உன்னோட ஸ்பூன் போட்டு தருவோம். தெரியுதுல, என் பவுல்ல என் ஸ்பூனை போட்டு கொண்டு வா. சாரிக்கா, நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். உன்னோட பவுல்ல போய் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டு வாங்க. நான் போய் செயின் எடுத்துட்டு வந்துடுறேன். சாமியை கும்பிட்டுட்டு தாலியை பிடிச்சு கோத்துடலாம். என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சிங்கமுத்து, பத்தர் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அண்ணே, என்னன்னு நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ முதல்ல கவலைப்படுறது உடனே முகத்தை சிரிச்ச மாதிரி வைனே. அங்க பாரு. என்ன சம்பந்தியம்மா தனியா நின்னுட்டு இருக்கீங்க? நான் தனியா நிக்கல சம்பந்தி, நீங்க தான் தனியாயிட்டீங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரஜினி எங்க சம்பந்தி? இல்ல, என்னதான் மனஸ்தாபமா இருந்தாலும் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அம்மான்னு ஓடி வந்துருவா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தியம்மா. மண்டபத்துல இருந்தே ரஜினிக்கும் ராதிகாவுக்கும் ஆகிறது இல்ல. அதனால நான் வந்தா ராதிகா கோவப்படுவான்னு தூரமா நின்னு பாத்துக்கிறேன்னு ரஜினி சொன்னாளா? இல்ல அப்படின்னு ரஜினி சொன்னாளா, இல்ல நீ தூரமா நின்னு பாருன்னு அவகிட்ட வேற யாராவது சொன்னாங்களான்னு கேட்டேன். 2 கண்ணு இருக்கேன்னு ஒரு கண்ணை குத்திட்டோம்னா பார்வை சரியா இருக்காது சம்பந்தி. நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுதான். இருந்தாலும் மனசு கேட்கல. ரஜினி என் பொண்ணு மாதிரி, அதனாலதான் கேட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. மாப்பிள்ள இங்க வந்து உட்காருங்க. வா ராதிகா, உட்காரு. உட்காருக்கா. அரவிந்த், மா, அந்த கலசத்து மேல இருக்கிற மஞ்ச கயிறு எடுத்து ராதிகா கழுத்துல கட்டுப்பா. சரிம்மா. ராதிகா, அத்தை, கழுத்துல இருக்கிற திருமங்கலத்தை எடுத்து பத்தர் கையில கொடுமா. அவர் செயின்ல கோத்து பூஜை பண்ணி கொடுப்பாரு.
என்னாச்சு? ஆ செயினை கையில எடுத்து பார்த்ததும் உங்க முகமே மாறி போச்சு. நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணாம உங்களால இருக்கவே முடியாதா? ராதிகா கொஞ்சம் பொறுமையா இருமா. நிஷா, என்னம்மா உன் பிரச்சனை? அவரோட முகமே திடீர்னு மாறி போச்சு. அதனால தானே நான் கேக்குறேன். எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முகம் மாறிச்சா இல்லையான்னு அவரே சொல்லட்டும், அப்புறம் நியாயம் பேசுவாங்க. அக்கா, அரவிந்த் அவரு பேசட்டும், நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்? ஐயா சொல்லுங்க, ஏன் உங்க முகமே மாறி போச்சு? அம்மா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது பவுன்தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? பவுன் தானேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்படின்னா அது கவரிங் செயின் சொல்றீங்களா? அம்மா, தலைமுறை தலைமுறையா இந்த தொழில இருக்கும். பவுனா இல்லையான்னு பார்த்து சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குமா? இது எங்க அப்பா வாங்கிட்டு வந்த செயின். அது எப்படி கவரிங்கா இருக்கும்? அம்மா, இத வாங்கிட்டு வந்தது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை குறை சொல்ல விரும்பல. ஒருவேளை இது கடைக்காரன் தவறா கூட இருக்கலாம்ல. என்னமோ பெரிய கண்டுபிடிப்பு. கடைக்காரன் எங்க மாத்தினா? நாங்க தானே கடையவே மாத்திட்டோம். அப்புறம் தங்கம் எங்க வரப்போகுது? டேய், என்னை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியா? உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. பத்தரையா, நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நான் சொல்றேன். ராதிகா, நீ அமைதியா இருடி. இவங்களுக்கு நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சுமா. உண்மை என்னன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் நான் தாலிய மாத்திக்கிறேன். ராதிகா, ராதிகா, என்னம்மா இது? கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஐயா, இது தங்கமா இல்ல கவரிங்கான்னு கண்டுபிடிக்க இப்ப என்ன பண்ணணும்? சொல்லுங்க. அது உரக்கல்ல உரசி பார்த்தா தெரிஞ்சிருமா? ஐயோ, அப்ப முதல்ல அத பண்ணுங்க. ஐயோ ராதிகா, என்னம்மா இதெல்லாம் எதுக்குமா? ஐயா, எங்க வீட்டு பொண்ணு இவ்ளோ தைரியமா சொல்லும்போது நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க? உரசி பாத்துருங்க. எங்க மேல எந்த சந்தேகமும் இருக்க கூடாது. இவங்க வேற நிலைமை தெரியாம இது மட்டும் ராதிகாவுக்கு தெரிஞ்சது, முதல்ல ராதிகா தான் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. மொத்த திட்டமும் வீணா போயிடுமே. இல்லம்மா, உரக்கல்லு வீட்டுல இருக்கு, நான் எடுத்துட்டு வரல. இப்ப உடனே எடுத்துட்டு வர சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு உண்மை என்னன்னு தெரியாம எதுவுமே நடக்காது. ராதிகா, எதுக்குமா இப்ப இதெல்லாம்? ஒரு நல்லது நடக்கும்போது இதெல்லாம் வேணுமா? நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஐயா, அவங்க தான் சொல்றாங்கல்ல, நீங்க உரக்கல்ல கொண்டு வர சொல்லுங்க. சரி. இப்ப என்ன பண்றது? உண்மை மட்டும் வெளியே தெரிஞ்சா மறுபடியும் சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். எல்லாமே சொதப்பலாயிடும். இந்த சிங்கமுத்து பையன் இருக்கிற இடத்தை விட்டு நகர் வேணான்னு இருக்கானே,
என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? ரஞ்சிதம், ஏற்கனவே ஒரு பழிய சுமந்து இத்தனை வருஷம் எங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு நீங்க ஜெயில கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஏதோ இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே சிரிச்சு சந்தோஷமா இருக்கு. யாரு கண்ணு பட்டுச்சோ ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சேங்க. நானும் இதை எதிர்பார்க்கல ரஞ்சிதம். நான் ஏதோ. நீங்க விடுங்க, வருத்தப்படாதீங்க. இந்த தடவை உங்க மேல எந்த பழியும் விழ நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. அது இல்ல ரஞ்சிதம். நீங்க சும்மா இருங்க. முதல்ல நீங்க இப்படி தனியா நிக்காதீங்க. அங்க வந்து எல்லார் கூடயும் வந்து உட்காருங்க. வாங்க. ரஞ்சிதம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீங்க கேளுங்க. நாம நல்லது பண்ண நினைச்சோம், இப்படி தப்பா போச்சேன்னு நீங்க கலங்காதீங்க. ராதிகா சொன்னப்ப கூட இப்படி பேசுறாளேன்னு எனக்கு கோபமா வந்துருச்சு. ஆனா அவ சொன்னது கரெக்ட் தான். எப்படியும் உரசி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிய போதில்ல. எல்லாமே நல்லதுக்கு தான். இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு நல்லது இல்ல. எப்படியாவது இது நடக்காம நிறுத்தணும். இவகிட்ட இத சொல்லிடலாமா? என்னங்க நீங்க, நான் இவ்வளவு சொல்றேன் இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. வாங்க நீங்க. ரஞ்சிதம், என்னங்க, என்ன ஆச்சு? நீங்க வாங்கங்கறல்ல. ரஞ்சிதம், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன சொல்றீங்க? தப்பா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என்னங்க நீங்க, என்ன பண்றீங்க நீங்க? இல்ல ரஞ்சிதம், பத்தர் சொன்னது அவர் சொன்னது உண்மைதான். ஐயோ கடவுளே! ஐயோ என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஐயோ எனக்கு தலையே சுத்துதே. இல்ல ரஞ்சிதம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னத்தங்க கேக்குறது? இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயோ இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே. நான் என்ன பண்ணுவேன்? ரஞ்சிதம், பேசாதீங்க. உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்துட்டீங்களே. இப்ப உண்மை தெரிஞ்சா நான் யாருக்குன்னு பதில் சொல்லுவேன்? சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்லுவேனா, இல்ல உங்க பசங்க கிட்டதான் பதில் சொல்லுவேனா? என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ரஞ்சிதம். என்ன சூழ்நிலைங்க? நான் தான் கேட்டேன்ல, உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் ரஜினி கிட்ட கேக்குறேன்னு. ஐயோ இப்ப அவளை என்ன பேச்சு பேச போறாளோ? ரஜினிய கூட விடுங்க. ராதிகா உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, அவளே உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவா. நான் பணம் கேட்டிருந்த இடத்துல கடைசி நேரத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல ரஞ்சிதம். ஒரு மாசத்துல தங்கச்சியின் போட்டுடலாம்னு நினைச்சுதான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுதான் கேக்குறேன். சொல்லிருந்தா நான் எப்படியாவது சமாளிச்சிருப்பேன்ல.
இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து சொல்றீங்களே. நான் ஒரு முட்டாள். நீங்க செயினை கொண்டு வந்து கொடுத்ததும் தலைக்கால் புரியாம எதையுமே கவனிக்காம விட்டுட்டேன். உண்மை தெரிஞ்சதுன்னா ராதிகா வாழ்க்கையே வம்பா போயிடுமேங்க. நான் என்ன செய்வேன்? அவங்க இப்படி பத்தரோட வந்து நிப்பாங்கன்னு நான் நினைக்கல ரஞ்சிதம். ராதிகா கல்யாணம் உங்களாலதான் மரியாதையா நடந்துச்சு. இப்போ உங்களாலே அந்த மரியாதை போகுது. ரஞ்சிதம், ரஜினி, ஏமா அங்கே நிக்கிற? உள்ள வா. என்னம்மா முகம்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒரு தப்பு நடந்து போச்சு ரஜினி. ஏதோ தப்புதான் நடந்திருக்குன்னு நீ வாசல்ல நின்னு ரஜினின்னு தயங்கி கூப்பிடும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா அதிகாரமால உள்ள வந்திருப்ப. அந்த ரஜினின்னு கூப்பிடுற ஸ்டைலே வேற மாதிரி இருந்திருக்குமே. நீங்க எல்லாருமே என்ன பார்த்து நான் மாறி போயிட்டேன், அதிகாரம் பண்றேன்னு தானே சொன்னீங்க. ரஜினி, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நான் எப்பவும் அதிகாரம் பண்ணதும் இல்ல, அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சதும் இல்ல. இது ஏன் வீடு, ஏன் குடும்பம். இங்க எல்லாம் சரியா நடக்கணும்னு நினைச்சேன். தப்பா போகும்போது கோவப்பட்டேன். ஏன்னா ஒரு குடும்பத்துல என்ன இழப்பு வந்தாலும் அது இந்த மொத்த குடும்பத்துக்கு தான் நினைச்சதுனால. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ரஜினி, உங்க அப்பா அது அவர் ஒரு செயின் வாங்கிட்டு வந்தார்ல. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னடி இப்படி கேக்குற? நீ தானடி பாத்துக்கணும். எதுக்கு நான் பாத்துக்கணும்? எந்த உரிமையில வந்து கேக்குற? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல கூட நான் கலந்துக்க வேண்டாங்கிற அளவுக்கு என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க. ரஜினி, சரி, கல்யாணத்தையே பார்க்க விடல. இதெல்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனானு நானும் விட்டுட்டேன். இப்போ என்கிட்ட வந்து கேக்குறதுல என்ன நியாயம் இருக்கு? ரஜினி, நீ வேணும்னா காலை பிடிப்பீங்க, வேண்டானா கழுத்து பிடிப்பீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லம்மா? ஏண்டி இப்படிலாம் பேசுற? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்குன்னு கனவு, ஆசை, லட்சியம்னு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க. அதை கூட நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு ரோஷம், மான, மரியாதை கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்னம்மா நியாயம் இருக்கு? நான் தான் சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல இருக்கிறவ, யாரையும் மதிக்க தெரியாதவ, நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறவ,
அப்புறம் ஏதோ சொன்னியே. ம், மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவன். ஐயோ, இப்போ இதெல்லாம் எனக்கு இல்லையாம்மா? நான் ரொம்ப நல்லவளாயிட்டனோ?